இன்றைக்கி பாருங்கள், நம்ம கல்யாண வீட்டில் இந்த குழம்புலாம் சாப்பிட்ருப்போம். வத்த குழம்பு டேஸ்ட் அருமையாக இருக்கும். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு கையளவு பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு கையளவு சுண்ட வத்தல் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வீட்டு குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்த புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு ஊற்றுங்க. நிறைய ஊற்றிடாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும், புளிப்பாயிரும். நம்ம தண்ணி நிறைய சேர்க்க போகிறதில்ல, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல இந்த குழம்புக்கு. இப்போ புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்த பிறகு சிம்மில் விட்டுறணும். அது நல்லா அப்படி வற்றி சுண்டி வரணும். அதில் நம்ம ஒரு கை அளவு லாஸ்ட்டாக சுண்ட வத்தல் எண்ணெயில் வறுத்து உள்ளே சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெயில். இப்போ உப்புலாம் போட்டு, உப்பு கம்மியாக போடுங்க, ஏன்னா சுண்ட வத்தலில் கொஞ்சம் உப்பு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம், அது டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருந்தது.